இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அதை நீங்கள் முதலாவது எழுத வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதத்தை பார்க்க வேண்டும். மூன்றாவது சொல்லுவதை கவனிக்க வேண்டும். என்னென்ன சொன்னேன்? முதலாவது எழுத வேண்டும், இரண்டாவது வேதத்தை பார்க்க வேண்டும், மூன்றாவது சொல்லுவதை கவனிக்க வேண்டும். இப்படி நீங்கள் கவனிக்கும் போது உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கும், அது பிரகாசம் அடையும். அல்லேலூயா. வசனம் எங்கே வருகிறதோ அங்கே மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. இரண்டாவது மனக்கண்கள் அது ஒளியாக வெளிச்சமாக பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அதை எபேசியர் 1:19 வாசிக்கிறோம். என் வசனங்கள் நீங்கள் கேட்கும்போது, அல்லேலூயா, ஜெபம் பண்ணும்போது அப்போது மனக்கண்கள் பிரகாசம் அடையுமா. அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதற்கு இயேசு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஹோம் ஒர்க் எடுக்கிறீங்க? எடுத்துன்னு வந்தீங்க. ஹோம் ஒர்க் எடுத்துக்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஹோம் ஒர்க் எடுக்கலை. அல்லேலூயா. ஹோம் ஒர்க்கு எடுக்கணும், எடுத்துக்கொண்டு வரணும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஹோம் ஒர்க் எடுக்கும் போது தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்துக்கினே இருக்கும். புரியுங்களா? ஸ்கூலில் எதுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை பாஸ் பண்ணுவதுக்காக. அல்லேலூயா. தேவனுடைய சபையில் எதுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறோம்? நீங்கள் போய் என்ன பண்ணாதே, ஹோம் ஒர்க் கொண்டு வரும்போது வீட்டில் உட்காந்து நீங்கள் அந்த ஹோம் ஒர்க்கு வீட்டில் வேதத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? தேடி தியானித்து ஆராயணும். அல்லேலூயா. யாராலும் வேதத்தை தேடி வாசிக்கிறீங்களோ, வாசித்ததை ஆராய்ந்து பார்க்கிறீங்களோ, ஆராய்ந்து பார்த்ததை தியானிக்கிறீங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது என்ன செய்யும்? அதிகமாய் உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம் கண்களை மூடி ஜெபித்து நம்ம இந்த வேத வாக்கியங்களுக்குள்ளே போகலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறோம், சோத்திருக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறோம், சோத்திருக்கிறோம், சோத்திருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து ஒன்று செய். எல்லாம் வாயை திறந்து, ஆண்டவரே உம்மை சோத்திருக்கிறப்பா, உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கமாக இருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு உம்மை சோத்திருக்கிறோம், 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 சோத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. சிலுவைதான் மேன்மை, சிலுவைதான் வாழ்வு, சிலுவை இல்லா ரட்சிப்பில்லையே நமக்கு, சிலுவை இல்லா ரட்சிப்பில்லையே.
என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை என்ன செய்யணும்? ஆண்டவரே சிறைப்படுத்தணும். நம்ம சிந்தனை எங்கேயுமே அலைமோதக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். வேதை குறித்து நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. 10 பேர் 15 பேர் இருந்தாலும் நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். அது ரொம்ப கவனமாக கேட்டு அதிகமாக என்ன செய்யணும்? அந்த வசனங்களை என்னென்ன வசனங்கள் வருகிறது என்று கவனிக்கணும். முதலாவது ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய புஸ்தகத்திலே நம்ம என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும் என்று பிதா சொன்னார். பிதாவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, அவருடைய வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள் என்று யோவான் 5:39 வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா. ஆண்டவன் சொல்ற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ அவைகளால் அப்படின்னா என்ன? அப்படின்னா அந்த வேத வசனங்களால் ஒரு நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முழு வேதங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? அதற்கு நேரங்களை ஒதுக்கணும். இரண்டாவது தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்கள் உட்காந்து காத்திருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு வேத வாக்கியங்களை ஆராயும் போது அது உங்களுக்கு என்ன உண்டாக? நித்திய ஜீவனை உண்டாக்கி தருகிறது. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆராய்ந்து பார்க்கிறான்னு பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெலோசெனேக்கேவில் உள்ளவைகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்? தினந்தோறும் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு சொன்னதை அப்படியே அந்த பட்டணத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? கடைபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பட்டணத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறீங்களா? தினந்தோறும் அவங்க மட்டும் கரங்களை வைக்கிட்டு ஒரு அழியிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வேதத்தை ஆராய்ந்து என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும். தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும்ன்ற வார்த்தை ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. அப்போ தினந்தோறும் நம்முடைய ஆத்மாவுக்கு நல்ல ஆகாரம் எது? அவனுடைய வசனம். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வசனம் பேசும். நீ கவலைப்படும் போது வசன இருதயத்தில் தான் பேசும். அல்லேலூயா. நீ கண்ணீர் விடும் போதும் இந்த வசனம் பேசும். ஏன்னா இயேசு பேசுகிறவர், ஆவியானவர் பேசுகிறவர். அல்லேலூயா. உனக்குள் வசனம் இருந்தால் தான் அது வேலை செய்யும். இல்லைனா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு அப்படியே நாயிடும், ஸ்டக்காகி நின்றுக்கும். அதனால தான் ஏன் கிறிஸ்துவர்கள் ஆசீர்வாதமாக இல்லாத இருக்கிறது காரணம் என்னென்னா, இன்னும் சில குடும்பங்களில் வீடு இல்லை, சரீர ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் பிள்ளைகள் சரியாக படிப்பு இல்லை, குடும்பத்தில் சரியான ஐட்டம், அதாவது நமக்கு தேவையான பொருளாதாரங்கள் இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா வேத வசனங்களை நம்ம என்ன செய்யறதில்லை? ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நல்ல குணசாலியாக நீங்கள் மாறி பாருங்கள். கர்த்தர் உன்னுடைய மடியில் நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துருவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ எதை கொடுக்கணும்? உன்னுடைய எல்லா தேவைகளும் கர்த்தரிடத்துலேருந்து வந்து இறங்கிடுது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவனை சொல்கிறாரு, அவர் சொல்லும் போது நீ கேட்கணும். கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுகிறாரு? வேத வசனத்தின்படி பேசுகிறாரு. அல்லேலூயா. ஆல்ரெடி பேசிட்டாரு, எழுதிட்டாரு.
இப்போ நம்ம கரையில் பைபிள் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நேரத்தை ஆண்டவர் என்னோட பேசட்டும், ஆண்டவரே என்னோட பேசட்டும், ஆண்டவரை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவரே சொல்கிறார், என்னை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு என்னை பார்த்துங்க கொஞ்சம் அப்படின்றாரு. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, ஆராய்ந்து பார்க்க சொல்லிவிட்டு பார்க்காதே உட்காந்துடுறோம். தினந்தோறும் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய உட்காருதல், அவர் எழுந்து எப்படி நிற்கிறாரு, அவர் பிரதான ஆசாரியர் எப்படி ஜெபிக்கிறாரு, அவர் இந்த உலகத்தில் என்ன வச்சுட்டு போயிருக்கிறார், நமக்கு அந்த சமாதானத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது, மனமகிழ்ச்சி எப்படி பெற்றுக்கொள்வது, நிம்மதி எப்படி பெற்றுக்கொள்வது, ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, நிம்மதியை எப்படி பெற்றுக்கொள்வது, ஒரு மனதை எப்படி பெற்றுக்கொள்வது, ஐக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, ஆத்ம ஆதாயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது எல்லாம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிட்டாரு. அல்லையா? நம்ம என்ன பண்ண அந்த வேதத்தை கொண்டு வரோம் தவிர என்ன செய்யறதில்ல, அதை அரைக்குறையாக ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லையா? இப்போ இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க 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 உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அல்லையா? இந்த 2 கொரிந்தியர் 4:5 நீங்கள் வாசிக்கும் போது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அங்கே என்ன சொல்ற, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 6ஆம் வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தேற்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்ற, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் என்ன இருக்குது, தமது மகிமையின் அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி. அப்போ அறிவு என்னவா இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை தோன்ற பண்ண பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா. அப்போது முகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அந்த அறிவாகிய ஒளி. அல்லேலூயா. அப்போ அறிவுனா என்ன, ஒளி. என்னது ஒளி. உனக்கு நிறைய வேத அறிவு இருக்குதுன்னா உனக்கு உள்ள என்ன இருக்கும், ஒளி இருக்கும். இப்போ வேத அறிவு வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் நம்ம ஆயிடுறாங்க, சிறைப்பட்டு போகிறாங்க. புரியுங்களா? சிறையில் போய் சிக்கிக்கிறாங்க, பிசாசுக்குள்ளே மாட்டி சிக்கிக்கிறாங்க. பிசாசவன் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அந்த வேத அறிவு குறைவாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ண முடியல, பிசாசு வருகிற விதத்தை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆத்மா அலைக்கடிக்குது. சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருது. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ண முடியல, ஆண்டவருக்காக நிற்க முடியல, சோர்ந்து போயிடும். ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட நிலைமையில் ஆயிடும். அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறதா இல்லையான்னு நாமே என்ன செய்கிறோம், நிதானிக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறோம் எதுவும் வரமாட்டேன் கைக்கு. புரியுங்களா? ஏன் அப்படின்னா அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்குதான்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் முகத்தில் உள்ள அறிவு நமக்குள்ளே வந்திருக்குதா? என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசானுடைய வாயில் என்ன தேடுவாங்களாம், அறிவை தேடுவாங்களாம் ஜனங்க போயிட்டு. நம்மளாம் யார், ஆசாரியர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ விசுவாசின்னு உட்காந்து இதே காலத்தை ஓட்டிடுறோம். அல்லேலூயா. விசுவாசின்றது ஆரம்ப நிலை, புரியுங்களா? அதுக்கு அடுத்த நிலை ஸ்ரீசத்துவ நிலையில் வரணும், அதுக்கு அடுத்து ஜெபிக்கிற ஜாமக்கார நிலையில் வரணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அறிவு நம்மக்கிட்ட இருக்குதா? விசுவாசிக்கு அடுத்தது யாராக இருக்கணும், ஒரு சீசனாக இருக்கணும்னு அந்த அறிவு நம்மக்கிட்ட வருதா? அப்போ சீசன் என்றால் என்ன, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவான். அல்லேலூயா. அப்போ சீசனுடைய நிலைமைக்கு நம்புகிறோம். அடுத்து நம்ம எந்த நிலைமைக்கு போனோம், ஜாமக்காரன், ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரனாக. புரியுங்களா? இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாரையும் சீசர்களை அடைக்கிறாரு. அல்லேலூயா. என் பின்னாடி வாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. வந்த பிறகு அவங்களுக்கு வசனத்தை அவங்க போதிக்கிறாரு, சீசத்தை பயிற்சி கொடுத்துனே வராரு. கொடுக்க கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்றாரு.
எல்லாம் கேட்குறாங்க எனக்கு என்ன கொடு. அப்போ உடனே அங்கே ஜாமக்காரன் ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஜாமக்காரன் ஜெபம் ஸ்டார்ட் ஆன பிறகு இப்போது நீங்கள் புறப்பட்டு போய் பிசாசு என்ன பண்ணுங்கள், துரத்துங்க அப்படின்றாரு. அப்போ அவங்க மேலே அதிகாரம் கொடுக்குறாரு. அப்போ இந்த அதிகாரம் கொடுத்த பிறகு அவங்களாம் என்ன மாறிடுறாங்க, நல்ல ஒரு போர் சேவகனாக மாறுறாங்க. அல்லையா? இது 3 குவாலிஃபிகேஷன் வந்த பிறகு அவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஊழியக்காரனாக ஒரு அப்போஸ்தலனாக பயன்படுத்துகிறாரு. அல்லையா? ஆவியானவர் அவங்க மேலே இறங்கி வராரு. புரியுங்களா? 3 வருஷத்துக்குள்ள அவங்க எப்படிங்கிறாங்க, சபையை தேசத்தையே ஆட்டி படைக்கிறாங்க. யார்? அந்த சாதாரண சீசர்கள், படிக்க தெரியாத சீசர்கள். இன்றைக்கி எவ்வளோ உலகத்தில் படித்திருக்கிறாங்க, கேட்டால் அவங்களுடைய வாயில் கூட வர முடியாது, அது மாதிரி படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அவங்க என்ன இருக்கிறாங்க, ஒரு விசுவாசி கூட பூரணமான ஒரு விசுவாசி இல்லாத இருக்கிறாங்க. அல்லேலூயா! இப்போ எவ்வளோ ஆண்டவர் வந்து வேதனைப்படுவார். நான் இந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்து கொண்டு சபையில் உட்கார வச்சா அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இன்னும் சரீரத்துக்காக, தேவைகளுக்காக, உணவுக்காக, உடைகளுக்காக, இருக்க இடங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எனக்காக யார் ஓடுவான்? அல்லேலூயா! அப்போது அந்த கிறிஸ்துவுடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கே வரணும்? அது ஒரு அறிவு. அது அந்த அறிவாக அந்த ஒளி நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா! அதுதான் அடுத்தது வாசித்தீங்கன்னா நீங்கள் 7ஆம் வசனத்தை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாருன்னா அது ஒரு பொக்கிஷம் உள்ள இருதயங்களில் இந்த அறிவு வருது பாருங்க. அது என்னாவது, நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும் போது ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா! இது ஒரு மண்பாண்டம். இந்த சரீரத்துக்குள்ளே இயேசு என்ன பண்ணுறாரு, பிரகாசிக்கிற ஒரு தெய்வமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது நமக்கு நல்லா தெரியணும். அல்லேலூயா! அடுத்ததாக நாம் பார்க்குறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. எத்தனை பேர் வேதத்தை தியானம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் தியானம் பண்ணுறீங்க? எல்லாமே தியானிக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். முதலாவது என்ன இருக்கடா, எல்லாருக்குள்ள அந்த பிரியம் இருக்கணும். ஐயோ நான் வந்து இன்னைக்கு காலையில் வேதத்தை வாசிக்கலையே, தியானிக்கலையே, ஆராய்ந்து பார்க்கல என்று ஒரு அது மேலே பிரியம் இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் நிறைய காரியங்களே பிரியமாக இருக்கிறாங்க. அதை காட்டிலையும் ஆண்டுடைய வேதத்தில் என்ன செய்யணும், பிரியமாக இருந்து அதை என்ன செய்யணும், இரவும் பகலமாக என்ன பண்ணோம், இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் அவருடைய வேதத்தில் நம்ம இருக்கணும், தியானமாக இருக்கணும். அப்போ வேதத்தில் சொல்லும் போது என்ன சொல்லணும், வேதத்தில் மறுபடியும் வேதத்தில் என்றார் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லிட்டு அவருடைய வேதத்தில் அப்படின்றாரு. அப்போ அவருடைய வேதத்தில் என்ன செய்யணும், அவருடைய வேதத்தில் என்ன பண்ணியிருக்கணும், தியானமாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும், தியானம் இருக்கணும். அப்படின்னா அந்த வசனங்களை என்ன செய்யணும், சிந்திக்கணும். அல்லேலூயா! அதான் என் சிந்தனை சிறைப்படுத்தும் பேசுவேன்னா, அந்த சிந்தனையை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் பிசாசு, ஃபஸ்ட்டு தூண்டுவான். சிந்தனை வழியாக தான் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்துடுவான். அல்லேலூயா! அதனால தான் சிந்தனையை சிறைப்படுத்தி இருக்கணும் இயேசுக்கிட்ட. அல்லேலூயா! அந்த சிந்தனையை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிந்தனைக்குள்ளே அவன் நுழைஞ்சானா அவன் என்ன சிந்தனை உங்களுக்கு கொடுக்குறானோ அதை தான் நிறைவேற்றுவான். அல்லேலூயா! அதனால தான் அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறதா, உனக்குள்ளே கிறிஸ்துவ சிந்தை இருக்கணும். என்ன சிந்தனை? கிறிஸ்துவின் சிந்தனை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவ சிந்தை இருக்கிறதுன்னு சொல்லணும். அல்லேலூயா! எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை என்ன பண்ணுது, எங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா! அப்போ கிறிஸ்துவ சிந்தை இருந்தால் தான் கிறிஸ்து குறித்தே யோசிப்பீங்க. யார் குறித்து? கிறிஸ்துவ குறித்து. அதாவது எங்கே சிந்தை நாங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட ஆக்கலாங்க. பாருங்கள், ரோமர் 8:6 வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணமா, ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அல்லேலூயா! இப்போ மாம்ச சிந்தை நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே மாம்ச சிந்தை இருக்கவே கூடாது. அல்லேலூயா! மாம்சத்துக்குரியதை நீங்கள் சிந்திக்கும் கூடாது, யோசிக்கும் கூடாது.
நினைக்கவும் கூடாது, அப்புறம் அது எண்ணங்களில் கொண்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா மாம்ச சிந்தை என்ன உண்டாக்கிடுமா? மரணம் உண்டாக்கிடுது. புரியுங்களா? அப்போ மரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்மா மறுபடியும் செத்துப்படும். நீங்கள் மாம்சத்துக்குள்ளேயே ஓடின்னு இருந்தீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆனால் மறுபடியும் இந்த ஆத்மானா ஆகும், மாம்சத்துக்குள்ளேயே கொண்டு போய் உங்கள் ஆத்மாவில் வைத்தீங்கன்னே இருந்தீங்கன்னா இந்த ஆத்மா என்ன செய்யும் சொல்லுங்கள்? மரணம் சந்திக்கும். அதான் சொல்ல பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. இப்போ ஆவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். என்ன சிந்தை? அப்படின்னா மேலான சிந்தை, பரலோகம் சிந்தை, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நோக்கி ஓடுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த மேலான குறித்தே நீங்கள் இருக்கணும். இந்த பூமி குறித்தே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் உனக்கு சிலுவையில் எல்லாமே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சிலுவைக்கு அவர் ஜீவனை கொடுக்கும் போது இதெல்லாம் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரா? எல்லாமே கொடுத்துருப்பார். இப்போ இந்த மாம்ச சிந்தையை என்ன செய்யணும்? நமக்குள்ளே அழிக்கணும். அப்படி மாம்ச சிந்தை பெருகுச்சுன்னா என்ன பண்ணிடணும்? அதை அழிச்சிடணும். அல்லேலூயா. பாருங்கள், ரோமர் 8:7 சொல்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமாக பகையாக இருக்கிறது. நீங்கள் மாம்சத்துக்குத்தே சிந்தித்தீங்க என்னாவும் அது பகையாக மாறிடுது, ஆண்டவருக்கே பகையாக மாறும். புரியுங்களா? அப்போ மாம்ச சிந்தை என்ன பண்ணக்கூடாது அதிகமாக. ஐயோ எனக்கு நாளைக்கு என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? மாம்ச சிந்தையில் எல்லாமே அடங்கிடுது. இச்சைகள், கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமெல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது. அல்லேலூயா. அது உலகத்தில் உண்டானவைகள். புரியுங்களா? இந்த மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எங்கேருந்து உண்டாச்சு? உலகத்தில் பிசாசு உண்டாக்கிட்டான். அந்த ஒரு வசனம் தான் பிசாசு உண்டாக்கிட்டான். அந்த ஒரு வசனம் வச்சு இந்த உலகத்தை என்ன பண்ணுறான்? கவுத்து போட்டான். இப்போ புரியுங்களா? இந்த அவன் பைபிளில் எழுதின ஒரே வசனம் அது பிசாசனால் அது தேவனால் உண்டாகப்படவில்லை, இது பிசாசில் உண்டாச்சு. அந்த ஒரு வசனம் மட்டும். அந்த ஒரு வசனம் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? இப்போ பாவத்தில் கிடக்குது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்துட்டு பிறகு மறுபடியும் நம்ம எங்கே இருக்கிறோம்? மறுபடியும் மாம்ச சிந்தைக்கே போயிடுறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம மாம்ச சிந்தைக்கு போகிறோன்னா, நமக்கு அவங்களோட இணைஞ்சிடறோம். மறுபடியும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு பிறகு நம்ம மறுபடியும் என்ன செய்கிறோம்? மறுபடியும் நம்ம எங்கே போகிறோன்னா இந்த மாம்ச சிந்தைக்குள்ளேயே போயிடுறோம். மறுபடியும் நம்ம உறவினோட அதே எண்ணங்கள் ஓடுது. அவ்வளோதான். நம்மளை கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டாரு, நம்மளை ஆசாரியனாக மாற்றிட்டாரு. நம்ம யார்? ஆண்டவருக்கு மனவாட்டிகள். நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களே செய்யணுன்ற அந்த எண்ணம் என்ன வர மாட்டேது. 8 மணி நேரம் நீ வேலை செய்யலாம், 8 மணி நேரம் தூங்கலாம், மீதி 8 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் என்ன செய்யலாம்? உங்களுடைய சொந்த குடும்பங்களை பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாம்ச சிந்தை அழிச்சிடலாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம வேலைக்கு போயின்னு இருக்கிறோம், தூக்கமும் தொயின்னுக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், ஆனால் எப்படி இருக்கிறோம்? இந்த மாம்சமே நமக்குள்ளே வேலை செய்யுது. அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்தினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? மாம்சத்திலேயே பண ஆசை, பணத்தை சம்பாதிக்கணும் எண்ணம் இருந்ததுனால கடைசி எங்கே போயிட்டார்? அவர் இயேசுக்கிட்ட இருந்துக்கிட்டே அவன் ஆத்மா இழந்துட்டான். அல்லேலூயா. நித்திய ஜீவனை இழந்துட்டான், பரலோகத்தை இழந்துட்டான். புதிய எருசலேமில் அவன் பேர் இருந்தது, அவனது பேரும் அழைக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. புதிய எருசலேமுக்குள்ளே 12 கோத்திரருடைய நாமங்கள் இருந்ததா இல்லையா? அதில் அவன் நாமம் இல்லாது போயிடுச்சு. காரணம்னா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் எடுக்கிறோன்னா, இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ள என்ன இல்லை? வேத வாக்கியங்களுக்கு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. எது இருந்தாலும் டக்குன்னு சுவிட்சு போட்டால் டக்குன்னு வந்துடணும். அல்லேலூயா. கரண்ட் ஏறிற மாதிரி டக்கு என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஜெபம் பண்ணால் நாளைக்கு கார் வந்துடணும், நாளைக்கு ஜெபம் பண்ணால் வீடு வந்துடணும், அதுக்கு அடுத்த நாள் ஜெபம் பண்ணால் வேலை வந்துடணும், அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் வந்துடணும். இப்படி தான் நம்முடைய இது என்ன பண்ணிக்குது? ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சந்தித்து விட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு ஒன்றே என்ன வேணும்னா, ஆவி சிந்தை உனக்குள்ளே இருக்கணும். என்ன சிந்தை? ஆவி சிந்தையை உனக்குள்ளே வச்சுக்கினீங்கன்னா உங்களை யாருமே ஒன்றும் பண்ணவே முடியாது. பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறாரு? ரோமர் 8:27 நானே வாசிக்கிறேன். ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுறாரு? பரிசுத்தவான்கள் நம்மளாம் யார்?
எல்லாமே பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுக்காக அவர் என்ன பண்ணுறாராம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயங்கள் என்ன செய்கிறாரு? ஆராய்ந்து பார்க்கிறார். அதுக்குள்ளே மாம்ச சிந்தை வச்சுருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஆவின் சிந்தை இருக்குதா? புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்கார்ந்த பிறகு நமக்குள்ள ஆவின் சிந்தைகள் உருவாகி கொண்டிருக்கிறதா நாமே நம்ம என்ன பண்ணோம்? நிதானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? வசனத்துக்கு மேலே உனக்கு சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவையே சிந்திக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா வேதத்துக்குள்ளே இருக்கிற நிறைய வசனம் இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ண? அடிக்கடிக்கு சிந்திக்கணும். படிச்சிட்டிங்க, அதுதான் இருதயத்துக்கு வந்தாச்சு. இருதயத்தில் வசனம் போன பிறகு நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, சிந்திக்கக்கூடிய குணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? வந்துக்கினே இருந்தால் தான் அந்த ஆவின் சிந்தையினால் ஆவின் கனிகள் உருவாகுது. சிந்திக்கலை அப்படின்னா அது என்ன பண்ணாது? அதான் தியானத்துக்குள்ளே சிந்தனை மிக அவசியம். அல்லேலூயா. சிந்தித்து நீங்கள் என்ன பண்ண? செயல்படணும். அப்போ அங்கே பேதுரு கூட பாருங்கள், வசனத்தை நினைவு கூறுகிறான். அல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணிட்டாரு? இயேசுவை மறுதளிப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? மறுதளிச்சிட்ட பிறகு இப்போ அவனை செய்கிறான்? ஆண்டவர் சொன்ன வசனம், நீ என்னை மறுதளிப்புன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது அவன் அந்த வசனத்தை என்ன பண்ணுறான்? மனதில் வைத்து நினைவு கூறுறான். இப்போ நினைவு கூறும் போது தான் அவன் மன கசந்து அழுதான். அல்லேலூயா. ஆனால் யூதாஸ் நினைவு கூறலை. புரியுங்களா? நினைவு கூறாதனால தான் பிசாசு அவனை கொண்டு போயிட்டான். ஆனால் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? வசனத்தை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே கவனித்து பாருங்கள். ரோமர் 11:20, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தை இல்லாமல் என்ன பண்ணு? பயந்துரு. அப்போ சிந்தையில் என்ன இருக்குது? சிந்தை இருக்குது, மேட்டிமை இருக்குது. ஓ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க சிலவங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் எது குறித்து கவலைப்பட மாட்டேன். இல்லைங்களா? அப்போ நம்ம மனசில் என்ன பண்ணுறது? இந்த மேட்டிமை சிந்தை வந்துனே இருக்கும். புரியுங்களா? அப்போ நமக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த மேட்டிமை வந்தால், புரியுங்களா, அந்த நேபுகாத்து நேச்சருக்குன்னா இருந்தது, மேட்டிமையான பேச்சு இருந்தது. அல்லேலூயா. என்னாலாமல் யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவன் உள்ளே வந்ததுனால தான், பேச்சினால்தான் ஒரு நாள் அவன் என்ன மாறிட்டான்? ஒரு மாடு போல மாறிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அதே போல் இந்த ஏரோது ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய அந்த சிங்காசனம் நின்றுக்குன்னு என்ன பண்ணிட்டான்? கொஞ்ச நேரம் பேசினே இருந்தான். எல்லாம் கடவுள் தான் பேசுகிறான் அப்படியே சொல்லினும் போது டக்குன்னு என்ன பண்ணிட்டான்? அவனுக்குள்ளே அந்த மேட்டிமை பேச்சு வந்ததுனால, எல்லா மகிமையும் அவன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு தூதன் அடிக்கிறாரு. அடித்த பிறகு அவன் என்ன பண்ணுறான்? புழு பூத்து அப்புறம் தான் சாகிறான். பாருங்க, ஒரு மனுஷன் புழுவாய் மாறி அப்புறம் சாகிறான்னா யோசித்து பாருங்கள். எடுத்த பிறகு போய் சாகலை, அடித்த பிறகு என்ன ஆகிட்டான்? புழுவாக பூத்துட்டான். ஒரு மனுஷன் புழுவாக மாறி நெளிந்து கிழிந்து அப்புறம் தான் என்ன பண்ணுறான்? எல்லா ஜனங்களும் பார்த்துருக்கு, அது மறிக்குது. மனுஷனை புழுவாக மாற்ற முடியுது ஆண்டவரால், புழுவை மனுஷனாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அவ்வளோ வல்லமை உடையவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் மேட்டிமை சிந்தை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்து சிந்தை மட்டும்தான் இருக்கணும். இது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உலக சிந்தனைக்கு அதை வந்தவருக்கு உடனே உங்களுடைய ட்ரெஸ்ஸு மேலே சின்ன ஒரு அழுக்கு படுது அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம்னா உடனே என்ன பண்ணுறாத? அப்படியே இருக்கட்டுங்க ஒரு 10 நாள் அப்படி நான் சொல்கிறோம். என்ன செய்கிறோம்? உடனே அதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? அந்த உடையை கொண்டு போய் உடனே அதில் இருக்கிற அழுக்கை எடுப்பதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதை காட்டில் இந்த மேட்டிவ் சிந்தை இருக்குது பாருங்கள், தேவையில்லை சிந்தனை. உடனே நம்ம எடுக்கணும். அதை இயேசு நாமத்தினால் வெளியே போ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோம்? கட்டளை இடணும். இயேசு நாமத்தை உன்னை கடிந்து கொள்கிறேன். மரண சிந்தனையோ, மாம்ச சிந்தனையோ, உலக சிந்தனையோ, மேட்டிமையான சிந்தனைகளோ, புரியுதுங்களா, பண சிந்தனையோ, பொருளாதார சிந்தனை, இதையே வரக்கூடாது. நீ கிறிஸ்துவ சிந்தையிலே வளரணும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு வர 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 கிறிஸ்துவ சிந்தை உன்னை ஆளுகை செய்யாருக்கு வந்துடணும். புரியுங்களா? கிறிஸ்துக்குள்ளேயே நீ வாழணும், கிறிஸ்துவ சிந்தைக்குள்ளேயே வாழணும். புரியுங்களா? வேறு எந்த சிந்தனைக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாம்ச சிந்தைக்கோ, கண்கள் இச்சைகள் சிந்தைகளுக்கோ நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு வேத தியானக்குள்ளே வர முடியும். அல்லேலூயா. அப்போ தான் உன் ஆத்மா வருகைக்கு பரிசுத்தமாக இருக்கும்.
உலக சிந்தெல்லாம் கொண்டு வந்து மனசில் வச்சுக்கின்னு அதில் சிறையில் மாட்டிக்கின்னு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல நாட்கள் ஆகும். சில நேரத்தில் வரத்துக்கு அவ்வளோ கஷ்டம். நீ போராடணும். போராடினோட சில நேரத்தில் என்ன பண்ணாது, அவ்வளோ பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிடுறான், தன் பக்கமாக இழுத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. அதனால தான் நிறைய கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியத்தில் சிக்கியிருப்பாங்க. ஆலயத்துக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு வந்து எந்த சிக்கல் இல்லாத ஒன்லி பரலோகமே அவன் நோக்கி இருக்க வேண்டிய மனுஷன் அவன் பார்த்தீங்கன்னா உலகத்தோடு கனெக்ட் ஆகி, புரியுங்களா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத இருக்கும், வீடு கட்டி முடித்த பிறகு வேறு பிராமலம் இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிகள் பிராமலம் இருக்கும், அதை விட்டால் பிள்ளைக்கு பிராமலம் இருக்கும், அதை விட்டால் பக்கத்து வீட்டு பிராமலம் இருக்கும், அதை விட்டால் ஏதாவது ஒரு லேண்டு பிராமலம் இருக்கும், அதை விட்டால் என்ன பண்ணுறது கடன் பிராமலம் இருக்கும். எதெல்லாம் ஒன்று சிக்கி 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 பிசாசானும் தன் பாவ கயிறானால் என்ன பண்ணிடுறான், வேகமாக கட்டுறான் தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. நமக்கு என்ன பண்ண, எல்லா கயிறில் அறுக்கப்பட்டு தான் நம்ம உள்ளே வரோம். இப்போ மறுபடியும் எல்லா கயிறு என்ன வச்சு, பாவ கயிறு ஒன்று ஒன்றா கட்டி லேட்டாக வர்றதுனால, லேட்டாக வர்றது ஒரு கயிறு. அல்லேலூயா. அது ஒரு பாவ கயிறு, அதில் கட்டிடுவாங்க. புரியுங்களா. இங்கே வந்த பிறகு திரும்ப வெளியே போய் அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு வர்றது. அல்லேலூயா. அது ஒரு கயிறு. இங்கே வந்ததுக்கு நம்ம வீடெல்லாம் யோசிக்கிறோம். இங்கே வந்த பிறகு நீங்கள் கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போனாலும் கிறிஸ்துவ சிந்தையிலே போகணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்குள் எப்படி இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. பாருங்க, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ உன் இருதயம் எப்போ எப்படி இருக்கணும், அனலாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அடுப்பு அனலாக இருந்தால் அதில் எந்த ஒரு கரப்பாம்பூச்சி என்ன பண்ணாது, கிட்ட வராது, ஒரு கொசு வராது. அது மாதிரி நம்முடைய இருதயம் எப்போவுமே அனலாக இருக்கணும்னா எப்போவுமே நீ என்ன பண்ணணும், கிறிஸ்து சிந்தை உள்ளந்தான் அனலாக இருக்கும். வேறு எந்த ஒரு சிந்தை வந்தாலும் அந்த அனல் அணைஞ்சிடுது. புரியுங்களா. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிடும், இருதயத்துக்குள்ளே கவலை வந்துடுது. கவலை வந்த பிறகு சோறு வருமா வராதா, வரும். சோறு வந்த பிறகு என்ன பண்ணோம், வியாதி உடனே அட்டாக் பண்ணோம். அதனால தான் இருதயத்துக்குள் அனல் இருக்கணும். அல்லேலூயா. உன் இருதயம் எப்பவுமே வசனத்தை போட்டுக்கினே இருக்கணும். பலிபீடத்தின் மேலே இருக்கிற அந்த விளக்கு எப்போது என்ன பண்ணியிருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அங்கே லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. பின்பு தன் வஸ்திரங்களை கழட்டி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தில் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளை கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அல்லேலூயா. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அப்போ பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணது, நைட்டெல்லாம் எரிஞ்சுது. புரியுங்களா. காலையில் ஆசாரியர் என்ன பண்ணுறாரு, இந்த பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் என்ன பண்ணுறாரு, எடுத்து சுத்தம் பண்ணி அடுப்பு என்ன பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நைட்டெல்லாம் தூங்கி நின்றீங்க, காலையில் எழுந்த பிறகு உடனே ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே 1 யோவான் 1:7 1 கொரிந்தியர் 6:11 எபிரேயர் 10:22 நீதிமொழி 28:13 என்ன செய்யணும், உனக்குள்ளே இருக்கிற இந்த ரத்தத்தினால கழுவணும். எத்தனை பேர் கழுவுறீங்க? அது மாதிரி 1 யோவான் 1:7 எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 யோவான் 1:7 எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? 1 யோவான் 1:7 எத்தனை பேர் பயன்படுத்துனீங்க காலையில்? நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி பயன்படுத்துனீங்களா? வீட்டிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் 1 யோவான் 1 பயன்படுத்துனீங்க? அது அதிகாலையில் வீட்டிலேருந்து வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா அந்த பாளையத்தில் இருக்கிற சாம்பலை என்ன பண்ணோம், அப்போ உள்ளே இருக்கிற அந்த சாம்பலை எடுக்கணும்னா உள்ளே இருக்கிற அழுக்கு, ஒருவேளை கெட்ட சொப்பனம் வந்திருக்கும், நைட்டில் படுத்து தூங்கி இருப்பீங்க,
அதிகாலை எழுந்த பிறகு என்ன பண்ண, ஃபஸ்ட்டு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நல்லா சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. இப்படி சுத்திகரிக்கும் போதே சோறு தானாக போயிடும். ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனம் போயிடும். ஒருவேளை வியாதி அதாவது அட்டாக் பண்ணியிருந்தால் அந்த அட்டாக்கை அந்த வியாதி தன்னை விட்டு ஓடிடும். அப்படி நீ சுத்திகரிப்பு முதலாவது இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம தலைவலி இருக்கும், சிலவங்க தலைவலி போயிடும். புரியுங்களா? எழுந்த பிறகு மந்தமாக இருப்பீங்க. புரியுங்களா? சோர்வாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, டீ போட முடியாது, எழுந்து பாத்ரூம் போக முடியாது, ரொம்ப சோர்வாக இருக்கும். அப்போ எழுந்து இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணணும்? தானே இயேசுவின் ரத்தத்தை எடுத்து உன்னுடைய பலிபீடத்தில் விடணும். அல்லேலூயா. இருதயமாகிய ஆவியில் ஆத்மா சரீரத்தில் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படணும். இப்படி கழுவப்பட்டால் தான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அனுதினம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நல்லா அழகாக நம்முடைய சுகரை அழிச்சிடணும். இயேசு ரத்தத்தினால் நீ கழுவ சுகர் இருக்காது. அல்லேலூயா. எந்த வியாதி ஒன்று டச் பண்ணாது. புரியுங்களா? ஏன் வியாதிகள் டச் பண்ணுதுன்னா நம்ம அந்த சுத்திகரிப்பே நமக்கு தெரியுதில்லை. அல்லேலூயா. சுத்திகரிப்பே நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இன்னும் நிறைய கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் அந்த வியாதிகள் மூட்டை கட்டி எடுத்துன்னு வராங்க. அல்லேலூயா. இதை பார்க்குற இன்னொரு விசுவாசி பார்க்குறவங்களுக்கு பயம் வந்துடுது. என்னடாப்பா இவ்வளோ பெரிய வியாதி இவளுக்கு வருது. சிலவங்க மரணம் சந்திக்குது. சில கிறிஸ்தவங்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, நல்லா இருந்து மறிச்சிடுவாங்க. டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா அந்த ரத்தம் என்ன பண்ணுறதில்ல, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை எடுத்து உன் நரம்புக்குள்ளே அனுப்புறதில்ல, உன்னுடைய எலும்புக்குள்ளே அனுப்புறதில்ல, உன்னுடைய கண்ணுக்குள்ளே அனுப்புறதில்ல, உன் செவியில் அனுப்புறதில்ல. அப்படி சொல்கிறதில்ல. சொன்னால் தானே இயேசு எத்தனோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, நம்ம பண்ணார், ரத்தம் சிந்திட்டார். அந்த ரத்தத்தை யாரா பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம ரத்தத்தை என்ன பண்ணல, பார்க்கல. அவருடைய வார்த்தை தான் ஜீவனாக இருக்குது, ரத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த வசனம் வந்து எடுத்து அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் சொன்னால் தானே ஆகும். மாயை திறந்தால் தானே இயேசுவே முடியாத ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொன்னீங்கன்னா 1:7 படி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, கண்ணை கழுவுவார். கழுவ மாட்டாரா? தெளிவான கண்ணாக மாறிடும், பிரகாசிக்கும். புரியுங்களா? காது நல்லா கேட்கும். காதுக்குள்ளே இயேசு ரத்தத்தை அனுப்பி பார்க்கணும். பிசாசு எரிதேன்னுவான். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ளே ரத்தத்தை அனுப்பணும். ஒவ்வொரு ஸ்கின்ல அனுப்பணும், ஒவ்வொரு மூட்டில் அனுப்பணும், ஒவ்வொரு எலும்புக்குள்ளே அனுப்பணும். இப்படி நீங்கள் அனுப்பினே இருந்தால், அப்படி சொல்லிக்கினே அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சொன்னீங்கன்னா, 5 நிமிஷம் சொன்னீங்கன்னாவே இயேசு ரத்தத்தை எடுத்து தெளிக்கணும். வீடெல்லாம் வாசலில் தெளிக்கணும். அப்போது அவருடைய வார்த்தை நீ சொல்கிறேன்னா பிசாசு என்ன பண்ணுறான், அந்த எல்லையை விட்டு போயிடுறான். பிள்ளைகள் மேலே தெளிக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது, பிள்ளைங்களுக்கு காலேஜ் போகும்போது இயேசு ரத்தத்தை வச்சு அனுப்பணும். நம்ம என்ன பண்ணுறோம், எதுவுமே சொல்கிறதில்ல. எழுந்து அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறாரு, ஜெபம் எங்கே போகுது, வரலவங்க போய் மறுபடியும் உனக்கு என்ன வரணும், பதில் வரணும். ஆனால் ரத்தம் உன் கையில் டைரெக்டாக கொடுத்ததுனால நீ என்ன பண்ணுற, ரத்தத்தை அப்ளை பண்ணுறதில்ல. அல்லேலூயா. உன் கையில் தண்ணியை கொடுத்துட்டு அந்த தண்ணி தூரம் வச்சுட்டு எனக்கு தண்ணி கூட ஆண்டவர்னு கேட்குறது எவ்வளோ கஷ்டம். பக்கத்திலே தண்ணி இருந்தது. ஆகாருடைய பக்கத்தில் என்ன இருந்தது, பிள்ளைக்கு பக்கத்தில் தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நோக்கி கதறாங்க, எப்படியாவது தண்ணி கொடு ஆண்டவர். ஏன்னா அவன் கண்ணு மறைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வசன சிலவங்க மறைக்கப்பட்டிருந்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. சரீரம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்கள், எது கொடுத்தாலும் நம்மளால் சாப்பிட முடியல. பார்த்தா இது சாப்பிட மாட்டேங்க, ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னுவாங்க, டக்குன்னு நான் காப்பி குடிக்க மாட்டேன்னுவாங்க, டீ சாப்பிட மாட்டேன்னுவாங்க, டக்குன்னு தோசை சாப்பிட மாட்டேன்னுவாங்க. எது கொடுத்தாலும் என்ன பண்ண அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம், இருக்கிற எல்லா வியாதியும் அவங்க மேலே இருக்குது. அதுக்கு என்ன காரணம், இயேசு ரத்தத்தை என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவர் எல்லாம் அடித்து புசின்றாரு. புசின்னு சொல்கிறாரே இல்லையா, எதையும் விட்டு விடாதுன்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுடுறோம். அவன் சொன்னால் செய்யணும்ல, அப்போ அப்ளை பண்ணாமல் எதையும் நடக்காது. புரியுங்களா? இயேசு ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தாது இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பலவீனம். புரியுங்களா? அதுபோல் இயேசு நமக்கு இலவசமாக கொடுத்தார் ரத்தம். அந்த எகிப்தில் ஆட்டு ரத்தமே வந்து அந்த தேவதூதன் உள்ளே வராதபடி காத்து கொண்டது. அல்லேலூயா. யார் வீட்டில் என்ன இல்லை, யாருடைய நிலக்காலெல்லாம் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை பூசினாங்களோ அந்த வீட்டில் என்ன இல்லை, மரணம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆட்டு ரத்தமே ஒரு வீட்டுக்கு மரணம் வராது பாதுகாக்குதுன்னா அப்போ இயேசு ரத்தம் எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தை நம்மளால் ஏன் பண்ண முடியல? புரியுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு காசு கேட்குறோம், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரேன்னு. ஆனால் அது கொண்டு வந்து ஆண்டு காணி கொடுன்னா கேட்க மாட்டோம். அல்லேலூயா. இயேசு ரத்தம் இலவசமாக கொடுத்தாரு. புரியுங்களா? அந்த ரத்தம் யார் மேலே தெளித்தாலும் என்ன பண்ண முடியும், அவங்கள பரிசுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மக்களுக்காக கூட நீ அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, என் மகனுக்காக ரட்சிக்கப்படலை, என் கணவன் ரட்சிக்கப்படலை,
என் உறவினரில் எங்கள் அக்கா ரட்சிக்கப்படலாம்னு சொல்லி அவங்க மேலே இந்த ரத்தத்தை அனுப்பி அவங்கள சுத்திகரிங்க ஆண்டவன்னு நீ சொன்னேன்னா ஆண்டவர் சுத்திகரிப்பார். அல்லேலூயா. அப்போ ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால தான் ரத்தத்தை என்ன செய்யணும்? இயேசு ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அது பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறாரு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க என்ன செய்யற ஆண்டவரே, ஒரே பலியினால நம்ம என்ன பண்ணிட்டாரு? நம்மளை ஒரே பலியினாலே நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு. அல்லேலூயா. அதே நீங்க 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்ப என்ன செய்தார் ஆண்டவரே? துர்மனசாட்சி நீங்கணும். இப்போ நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா துர்மனசாட்சி உள்ளே இருக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்க, அது சுத்த ஜலத்தால் கழுவணும். புரியுங்களா? பாவத்தை ரத்தத்தினால் கழுவுறது போல் துர்மனசாட்சி, நல்ல மனசாட்சி நமக்குள்ளே இருக்கணும். எப்பவுமே நமக்குள்ளே என்ன மனசாட்சி இருக்கணும்? நல்ல மனசாட்சி இருக்கணும். நல்லதே யோசிக்கணும், நல்லதே சிந்திக்கணும். யார் மேலேயும் போராமல் கொள்ளக்கூடாது, யாரையும் வெறுத்துடக்கூடாது. பிசாசே வெறுக்கலாம். புரியுங்களா? இந்த எதிரி நமக்கு யாருன்னா பிசாசு தான். அவனுக்கு நீ எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நீ சொந்த அக்காவை சிலவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்க. சில சொந்த தங்கையை என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து பேசுவாங்க. அல்லேலூயா. சொந்த தகப்பனை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, புருஷனை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, நீ என்ன செய்யுதுன்னு சொல்லி. சிலவங்க மனைவியை எதிர்க்கிறாங்க. அல்லேலூயா. சிலவங்க தன் பிள்ளைகளை எதிர்க்கிறாங்க. புரியுங்களா? எப்போ துர்மனசாட்சி நீங்கணும்னா நீ சுத்த ஜலத்தால் என்ன பண்ணிக்கணும்? கழுவணும். கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராகவும் உண்மை உள்ள இருதயத்தோடும். அப்போ என்ன பண்ணுது? உண்மை உள்ள ஒரு இருதயம் உருவாகுது. நம்முடைய இருதயத்தில் ஒரு உண்மை உருவாகுது. அல்லேலூயா. அந்த துர்மனசாட்சி என்ன செய்யணும்? நம்ம விட்டு அகற்றணும். புரியுங்களா? ஐயோ என்னடா அது, எது சொன்னாலும் மனசு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அப்போ நல்ல மனசாட்சி உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே உண்மை உள்ள இருதயம் இருக்கும். என்ன இருதயம்? ஒரு உண்மை உள்ள இருதயம் இருக்கும். அதுதான் மோசே ஆண்டவருடைய வீட்டில் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளனாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம உண்மையுள்ளனாக மாறிடும். சுத்திகரிப்பு மிக அவசியம். சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தினந்தோறும் என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும். புரியுங்களா? பிசாசு ஒன்று இல்லை அப்படின்னா ஒரே முறை பயன்படுத்தினா போதும். அல்லேலூயா. நம்முடைய பாத்திரங்களை வருஷத்துக்கு ஒரு முறை கழுவுறோமா? நம்முடைய உடைகளை வருஷத்துக்கு ஒரு முறை கழுவுறோமா இல்லை அடிக்கடி கழுவுறோமா? நீங்கள் சாப்பிட்ற தட்டு ஒரு முறை கழுவினா போதும் இல்லை? நம்ம ஏன் அடிக்கடி கழுவுறீங்க? ஏன்னா அது என்னாகும்? அந்த அழுக்கை விட்டுட்டுனா அதில்னா புழுக்களே உருவாகிடும். அது மாதிரி நம்ம இருதயத்தில் பாவத்தை விட்டுட்டிங்கன்னா அது என்ன பண்ணோம்? மரணத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணம். அப்போ பாவம் உள்ளே வராத இருக்கிறனா என்ன செய்யணும்? உனக்கு தெரியணும், ஒரு வேலி அடிச்சுக்கணும். இயேசு ரத்தத்தை கொண்டு வேலி அடிக்கணும். இயேசுடைய சுத்த ஜலத்தை கொண்டு வேலி அடிக்கணும். அப்புறம் இயேசுடைய ஆவியினாலே கழுவப்படணும். அல்லேலூயா. இது தினந்தோறும் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை, நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் தான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று இருக்குது. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சரீரத்தை மட்டும் தான் கவனிப்பாங்க. அப்போ ஆத்மாக்குள்ளே தான் பிசாசு உள்ளே வந்துடுறான், வந்து சரீரத்தை கெடுத்து விட்ருவான். அல்லேலூயா. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? ஆவியை மட்டும் நம்ம நல்லா துதித்து பாடுவாங்க, ஆவியில் ஆத்மா விட்டுருவாங்க. புரியுங்களா? ஆவியும் மிக அவசியம். நமக்குள்ள இருக்கிற ஆவி மிக அவசியம் இல்லையா? ஆவி இருக்கிறனால தான் இப்போ பேசுகிறோம். ஒருத்தருக்குள்ளே மூச்சு இருக்கிறனால தான் என்ன இருக்குது? ஆவி இருக்கிறது. புரியுங்களா? இந்த ஆவிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா பேச்சு இருக்கிறது, சொல் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியை எப்பவுமே என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காத்துக்கணும். அது வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய ஆவியினால் நம்ம என்ன செய்யணும்? கழுவப்படணும். நம்முடைய ஆவியை அவருடைய ஆவியினால் என்ன செய்யணும்? தேவனுடைய ஆவியினாலே கழுவப்படணும். அவருடைய நாமத்தினாலே நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தினாலே சொல்லுங்கள், நாமத்தினாலும் ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ தினந்தோறும் உடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியினால் கழுவப்படணும், அவருடைய நாமத்தினால கழுவப்படணும். அல்லேலூயா. இப்படி கழுவப்பட்டால் நீங்கள் எப்போவுமே எப்படி இருப்பீங்க? நான் பரிசுத்தவானே, நான் ஒரு நீதிமான் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வந்துடும். ஏன்னா நீங்கள் வசனத்தை பார்க்கலன்னா நீங்கள் நீதிமான் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பரிசுத்தவான் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ நீதிமான் எப்படி வருது, ஒரு பரிசுத்தவான் எப்படி வரானா, இந்த வசனங்களை நீ கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. இப்போ வசனத்தை கவனிக்கணும். இது ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கழுவத்துக்கு தேவனுடைய ஆவியை பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அந்த அறிவு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? இந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவீங்க. புரியுதுங்களா? உங்களை நீங்களே இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி மறந்துடுறீங்க. புரியுங்களா? கேட்குறோம், அது எழுதுறதில்லை. எழுதுனா அது போய் வீட்டில் போய் பார்க்குறதில்ல. அதை ஏன் பார்க்குறதில்ல? பிசாசு நம்மளே திசை திருப்பிடுவான். இதெல்லாம் பார்க்காத, அப்படியே என்ன பண்ணு, உனக்கு வழி வந்தால் எங்காவது மீட்டிங் நடந்தால் அங்கே போயிடு அப்படின்வான். அங்கே நீங்கள் மீட்டிங் போய் அந்த இடத்துல நிற்பீங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ணார்? அங்கேருந்து என் கூட வா அப்படின்வார். அப்புறம் நீங்கள் ட்ரெயினில் ஏறி அந்த ஊருக்கு போவீங்க. அங்கே போய் அங்கே விடுதலை ஆகுமா? உனக்கு எல்லாமே வசனத்தில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இங்கே அங்கே அலைஞ்சி நம்ம நேரத்தை என்ன பண்ணிடுறோம்? நம்ம நேரங்களை சொல்லுங்கம்மா வேஸ்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நேரம் வந்து பொன்னானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் எழுந்து இந்த 3 காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாங்க. பாருங்கள், எப்படி வேதத்தை நம்ம நேசிக்கணும், வேதத்தை எப்படி நேசிக்கணும். சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானமாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை என்ன செய்தது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் ஏற்கனவே ஆத்துமாவெல்லாம் நம்ம கழுவி சுத்திகரித்து வந்துட்டோம். இப்போ ஆத்துமாவை அது என்ன செய்து? உயிர்ப்பிக்கிறது வேதம். அப்போ இந்த வேதத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆத்மா என்ன செய்யும்? அடிக்கடிக்கு உயிர்ப்பிக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே ஆத்மா நல்லா இருந்தால் தான் இந்த சரீரம் நல்லா இருக்கும், உன் ஆவியே நல்லா இருக்கும். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை சரியாக கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய சரீரம் அடிக்கடிக்கு பலவீனப்பட்டுக்கினே இருக்கும். அல்லேலூயா. ஆத்மாவுக்குள்ளே தான் அந்த வசனம் வந்து உன்னை என்ன பண்ணிக்குது? உன்னை பலப்படுத்திக்கினே இருக்கிறது. அல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேதம் வந்து ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அது தெரியணும். புரியுங்களா? நிறைய பேர் பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரீரத்தில் நல்லா கொடுத்தா தான் உயிர்ப்பிங்க. இல்லை, ஆத்மாவுக்கு நீ உயிர் அடைஞ்சாவே சரீரம் எப்படி இருக்கும்? திட சரீரமாக இருக்கும். புரியுங்களா? இந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நல்லா வந்து அது பாருங்கள், சங்கீதம் 23:3 சொல்கிறது, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ உன் ஆத்மாவை அவர் என் ஆத்மாவை தேற்றின்னு எப்படி தேற்றுறாரு? வசனத்தினாலே நாமத்தினால் தேற்றுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மக்கிட்ட கொடுத்துட்டார் பைபிளை எழுதி. புரியுங்களா? இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உனக்குள்ளேயும் இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறார், எங்குமே இருக்கிறார். அது சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அதனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் நம்ம அலையத்து தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளேயும் இருக்கிறாரு, பரலோகத்திலையும் இருக்கிறாரு, எங்கும் வியாபித்து இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த வார்த்தை என்ன செய்யணும்? அது போய் என்ன பண்ண? அவர் என் ஆத்மாவை தேற்றி. அப்போ ஆத்மாவை தேற்றுவது எது? அவர் தான் தேற்றுவார். அவர் தான் அவருடைய வார்த்தை தேற்றுகிறது, அவர் வசனம் தேற்றுகிறது, அவர் வேத நம்மை தேற்றுகிறது. அவர் இன்னும் நம்மளை தேற்றி என்ன பண்ணுறாரு? நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், கொலோசர் 3:16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக. அல்லேலூயா. பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை எப்போது என்ன பண்ணோம்? பக்தியுடன் பாடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடு பரிபூரணமாக எப்படி இருக்கணும்? வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. இருக்குதா? கிறிஸ்துடைய வசனம் உள்ளே போயிருக்குதா? தேடி கண்டுபிடிச்சி உள்ளே அனுப்பணும். பைபிளில் மனுஷனுடைய வசனமாக இருக்கிறது, தேவனுடைய வசனமாக இருக்கிறது, பிசாசின் வசனங்களும் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? சங்கீதம் 1:1 யாருடைய வசனம்? சங்கீதம் 1:1 யாரை பற்றி எழுதியிருக்கிறாரு? ஆவியானவர். அது அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? டெய்லி தியானம் பண்ணி தான் ஆகும். அப்போ கர்த்தருடைய வசனம், அதை பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பணும் ஃபஸ்ட்டு. அப்போ கிறிஸ்துவின் வசனம் சும்மா வருமா? அதுதான் தேட சொல்கிறாரு, ஆராய சொல்கிறாரு, தியானிக்க சொல்கிறாரு. 1189 அதிகாரத்துக்குள்ளே எல்லா அதிகாரங்கள்லேயும் பிசாசு பேசின வசனங்கள் இருக்கிறது, மனசு பேசின வசனங்கள் இருக்கிறது, அப்புறம் தேவன் பேச வசனங்கள் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவரும் வெளிப்படுறாரு, பிசாசும் வெளிப்படுறாரு, மனுஷன் வெளிப்படுறாரு. அதனால தான் தேடி அந்த வார்த்தையை கொண்டு போய் உன் இருதயத்தில் வைத்து நீ அதை என்ன செய்யணும்? தியானிக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. அன்னப்பறம் என்ன பண்ணுறது? பாலில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டா கூட, எல்லாமே எல்லாம் கலந்துட்டா கூட அது என்ன பண்ணுறது? பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்குது. அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவினுடைய வசனங்களை, அது சொல்ல பாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் இருக்கணும். அல்லேலூயா. அது எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணமாய் வாசமாக இருக்கணும். வாசம் பண்ணணும், உள்ளே போய் வசனம் இருக்கணும். அப்போ கிறிஸ்துவின் வசனத்தை எடுத்து நீ உள்ளே வைக்கலைன்னா அது உள்ளே போகாது. அதனால தான் அதிகார ஆராய்ச்சி வாசிக்க சொல்கிறது. சங்கீதம் 1, 2, 3 நம்ம அதிகார ஆராய்ச்சி எடுத்து உங்களுக்கு சொல்லி தந்தோமா இல்லையா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வடி என்ற வார்த்தை 3 இடத்துல வந்தது. சங்கீதம் 3ல் ரட்சிப்புன்ற வார்த்தை வந்தது. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் கோபன்ற வார்த்தை இயேசு சொல்லியிருக்கிறாரு. இப்படி அவருடைய வசனங்களை ஒவ்வொரு அதிகாரங்களில் போய் என்ன பண்ணோம்? தேடணும். நம்ம ஏன் தேடுறதில்ல? நமக்கு அந்த வாஞ்சை இல்லை. என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். என்னிடத்தில் வாஞ்சையாக இருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை நீ அறிந்திருந்தால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பேன். அப்போ வாஞ்சை இருந்தால் விடுவிப்பார். நாமத்தை அறிந்திருந்தால் கொஞ்சம் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. உன்னை உயர்வான இடத்துல கொண்டு போவார். அப்போ வசனத்து மேலே வாஞ்சை உங்களுக்கு தான் இருக்கணும். குழந்தை தன் பிள்ளை என்ன பண்ணுது? தாயின் பால் மேலே எப்படி இருக்குது? வாஞ்சியாக இருக்கிறனால தான் அம்மா என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அது கத்துது. உடனே பசியை தீர்க்கிறதுக்கு வகை ஞானப்பால் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆத்மாவில் வசனம் உள்ள போனோம். அது பாலாக இருக்கிறது, அது பலமான ஆகாரமாக இருக்கிறது, அது வித்தாக இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. அது உள்ளே போய் என்ன செய்யணும்? பலப்படணும். உள்ளான மனித நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும்? புஷ்டியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாதான் முடியும். நம்ம தேடுவது, இயேசு சொன்னார், பிதா சொன்னார் தேடி வாசின்னு. நம்ம தேடுறதே இல்லை. தியானித்து வாசிக்க சொன்னார் ஆவியானவர், அதுவும் வாசிக்கிறதில்ல. இயேசு ஆராய்ந்து பார்க்க சொன்னார், ஆராய்ந்து பார்க்கறதில்ல. எதை ஆராய்ந்து பார்க்கணும், எதை தேடணும், எது தியானிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்குள்ளே நீங்கள் போய் என்ன செய்யணுமா அதை நீங்கள் தினதோறும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய கிறிஸ்துவின் வசனம் உள்ளே வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட வசனம். அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதாவது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு என்ன பண்ணுமா? பரிபூரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாங்க. சங்கீதம் 37-31 அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்கிறார் ஆண்டவரே? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை. அல்லேலூயா. அப்போ நடைனா என்ன? நடை உன்னுடைய நடையில் எப்படி இருக்கும்? உன் நடையே பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் பரிசுத்தமாக மாறுது நடைனா? வேதம் எங்கே இருக்குதா? அவருடைய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வேதம் உன் இருதயத்தில் இருந்தால் உன் நடைகள் ஒன்று என்ன பண்ணாது? பிசக்குவதில்லை. அல்லேலூயா. உனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நான் கரெக்டான வழியில் ரூட்டில் போகிறேன். இருதயத்தில் வேதம் இல்லை அப்படின்னா
ரூட் என்ன பண்ணும், அடிக்கடிக்கு மாறி 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 வரும். அல்லேலூயா. போன பிசாசு போய் திரும்பி மறுபடியும் வருவான். புரியுங்களா? வந்து திசை திருப்புவான். நீங்கள் இடம் கொடாத இருக்கணும்னா வசனம் என்ன பண்ண, இருதயத்தில் நிலைத்து இருக்கணும், காத்து இருக்கணும், அதையே நினச்சிருக்கணும், அதே சிந்திக்கணும், அதே யோசிக்கணும். அப்படியே செய்து நான் பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்ல பாருங்கள், உபாகம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையில் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த வசனம் எங்கே இருக்கணும்? உன் இருதயத்தில் வைக்கணும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டிலேயே கேட்க சொல்கிறார் ஆண்டவர். உன் இருதயத்தில் இருக்கட்டும்பா, அதை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பா, அதை உன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்லுப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வசனத்தை இருதயத்தில் இருந்தால் தான் ஒரு தாயானவங்க எடுத்து சொல்ல முடியும். அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். நீ வசனம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏசாயா 51:7 சொல்கிறாரு, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்கள். அல்லேலூயா. அப்போது என் வேதத்தை இருதயத்தில் நீங்கள் பதித்து வச்சிங்கன்னா எப்படிப்பட்ட யார் நிந்தித்தாலும் பயப்பட மாட்டீங்க, எப்படிப்பட்ட தூசித்தாலும் கலங்க மாட்டீங்க. நீ கலங்காமல் இருன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எப்போ கலங்க மாட்டீங்க? யாராவது உன்னை தூசித்தாங்கன்னா நீ ஏன் கலங்காத இருப்பேன்னா வேதம் ஒன்று இருதயத்தில் இருக்கிறது. உடனே நீ சொல்லுவே, அவங்க சொல்லிக்கிட்டேன் நான் பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. அல்லேலூயா. எவ்வளோ தான் நம்மளை திட்டினா கூட நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவங்களே நீங்கள் நேசிப்பீங்க. உடனே நீங்கள் அன்பு கூறுவீங்க. உங்களை திட்டுறவங்களை, தூசிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை, உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களை, உங்களுக்கு முன்னாடியே சில காரியங்களை செய்கிறவங்களை கூட என்ன பண்ணுறீங்க? அவங்கள வெறுக்கவே மாட்டீங்க. அவங்களுடைய ஆத்மா மட்டும் நீ பார்த்து நிற்பீங்க. மீது எல்லாமே என்ன பண்ணுவீங்க? நேசித்து எப்படியாவது பரலோக ராயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. அல்லேலூயா. ஆனால் உடனே நமக்கு இருதயத்தில் வசனம் இல்லைன்னா அப்படி என்ன பண்ணுவோம்? உடனே அவங்கள சபிப்போம், திட்டுவோம், எல்லை விட்டு ஓடுவோம், ஊரை விட்டு ஓடிடுவோம். சில நேரத்தில் அந்த எல்லைக்கே வரமாட்டோம். அல்லேலூயா. சர்ச்சை மாறி சர்ச்சைக்கு வேறு சர்ச்சைக்கு ஓடுறதா இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இருதயத்தில் வசனம் இல்லை. உன்னுடைய வசனம் எங்கே இருக்கணும்? சங்கீதம் 37:23 சொல்லுது பாருங்கள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் மட்டும் உறுதிப்படும். அல்லேலூயா. உங்களுடைய வசனம் உங்களுடைய வழி எங்கே இருக்குதுன்னா, நடைகள் எப்படின்னா கர்த்தரால் மட்டும் என்ன பண்ணோம்? அவருடைய வசனத்தினால் உறுதிப்பட்டுரும். புரியுங்களா? உன் நடைகளை ஒன்றும் பிசகுவதில்லை. அவருடைய வழிகள் மேல் அவர் எப்படி இருப்பாரா? பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவர் எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருப்பார்? உங்கள் வழியின் மேலே அவரே பிரியமாகிறார். புரியுங்களா? உன் வழியில் போகும்போது ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா? சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், நான் உனக்கு விரோதமாய் செய்யாதபடிக்கு. அப்போ கர்த்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பாவம் செய்யாத இருக்கணும்னா உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போது ஆண்டுடைய வார்த்தை, வசனம், சத்தியம்லாம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக என்ன இருக்காது? பாவனை என்ன அப்படின்னா தூசிக்க மாட்டோம். ஒரு ஊழியக்காரனை தூசிக்க மாட்டீங்க, ஒரு ஊழியக்கார அம்மாவை தூசிக்க மாட்டீங்க. நீ என்ன செய்த நான் என்ன கேட்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம். இதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ எது பேசுனா அது கர்த்தருக்கு விரோதமாக இருக்குது. மோசேக்கு விரோதமாக மீரியாம் என்ன பண்ணாங்க? பேசுனாங்க. கர்த்தர் உங்க கூட தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டான்னு சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மீரியாமாவே அந்த அம்மா குஷ்டரோகம் பாளையத்துக்கு புறம்பே எத்தனை நாள் இருந்தாங்க? போயிட்டு 7 நாள் இருந்தாங்க. 7 நாளும் சபை என்ன பண்ணிச்சு? மூவ் பண்ண முடியல. ஒரு விசுவாசி தவறு செய்ததுனால முழு சபை என்ன இருந்தது? மூவ் பண்ண முடியல. ஏன்னா அந்த மீரியாமுக்கு சுகமாய் வர வரைக்கும் சபைக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் வர மாட்டாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மூவ் பண்ண மாட்டார். ஒரு ஆகோன் தவறு செய்ததுனால முழு சபைக்கு என்ன வந்துடுச்சு? நம்ம பனிஷ்மெண்ட் வந்தது. அல்லேலூயா. நிறைய பேர் செத்துனேக்கிறாங்க. ஏன் தான் சாகிறான்னு அவனுக்கு தெரியல. ஆனால் ஒரே மனுஷன் தான் ஆலயத்தில் ஒரு மனுஷன் தவறு செய்ததுனால முழு சபைக்கு என்ன வந்துடுச்சு? உபத்திரம், பாடு வருது. கண்டுபிடிக்கவே முடியல மேய்ப்பரால். அல்லேலூயா.
யாருனால இது வருது, ஏன் இந்த தீங்கு வருது? ஏன்னா ஒருத்தர் தவறு செய்தாலும் முழு சபைக்கு என்ன பண்ணுது, அடி விழும். அதனால தான் ஒருத்தருக்கு நம்ம ஒரு மனதோடு இருக்கணும், ஒருவருக்கு புத்தி சொல்லினே இருக்கணும், ஒருவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லினே இருக்கணும். நீ வேதத்தை வாசித்தியான்னு கேட்கணும், நீ எடுத்தியான்னு கேட்கணும். பக்கத்தில் உட்காந்து நம்ம வேதத்தை பார்க்கக்கூடாது, பக்கத்தில் அவங்க எழுதுனாலும் கேட்கணும், அவங்க பக்கம் நீ பார்த்தீங்களாமான்னு கேட்கணும். நீ தூங்கினுக்கிற, ஏமா தூங்கினுக்கிற, நீ தூங்குறதுனால அசுத்தாவை என்ன பண்ணும், எல்லாருமேலும் வந்து இறங்கிடும். அல்லேலூயா. ஒரு அம்மா நீ தூங்க விட்டிங்கன்னா சபையில் இருக்கிற எல்லாருமேலும் என்ன வரும், வருமா வராதாம்மா? புயல் உள்ளே வருதுன்னா ஒரு அம்மா மேலே மட்டும் வரும். அப்போ முழு சபை பரிசுத்தமாக இருக்கிறது ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. ஆராதனையில் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்குள்ளே கசப்பு இருந்தால் அந்த ஆராதனை கேட்கப்படுமா? இல்லைங்க. 99 பேர் கரெக்டாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி இருக்கிறாங்க சொல்லுமா? அதனால தான் ஆகானுக்கு வந்த நிலைமை யாருக்கு வந்துடுச்சு, முழு சபைக்கு வந்துடுச்சு. அல்லேலூயா. நிம்மதி இல்லை சபைக்குள்ளே. சபைக்குள்ளே வந்து என்ன இல்லை, சபைக்குள்ளே சமாதானம் பார்க்க முடியல. புரியுங்களா? யுத்தம் ஜெயிக்க முடியல. எது பண்ணாலும் எந்த ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன்றார் ஆண்டவர். அதுக்கு என்ன காரணம்? ஒருவர் தப்பு பண்ணும் போது அதான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செய்தால் கூட முழு குடும்பத்துக்கு பனிஷ்மெண்ட் வரும். அல்லேலூயா. அதனால தான் முழு குடும்பம் பரிசுத்தம். கர்த்தருடைய வீட்டார் எப்படி இருக்கணும், எப்போதும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தை குணத்தோடு வாழணும். புரியுங்களா? அதை கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே பரிசுத்தத்தில் வளரணும். அல்லேலூயா. அப்படி ஒரு குடும்ப ஜெபம் இருக்குதா வீட்டில்? புரியுங்களா? உங்கள் பிள்ளைங்களை உட்கார வச்சு கைத்தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தினா தான் உங்களோட வருவாங்க. மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் லீவு போடலாமா போட முடியாதா? ஆண்டோடைய கர்த்தருடைய ராயத்தை கட்டுவதற்கு உங்களுடைய லீவை என்ன பண்ணலாம், ஒரு நாள் லீவை கட் பண்ணி ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா? ரெட்டிப்பான நன்மை தருவார். அல்லேலூயா. யாருக்கு தருவார்? நீ யார் ஒரு நாள் நீ வேலை என்ன பண்ணலாம், ஒரு நாள் லீவு போட்டு வந்து உட்காந்து பாருங்கள், கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் அவருடைய சமூகத்தில் வந்தவங்களை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், வெறுமையை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவர். இன்னொரு வசனம் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 23:11 பாருங்கள். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. யோபு சொல்கிறா பாருங்க, ஆண்டுடைய அடிகளை அது என்ன பண்ணார் அவரே, இவருடைய கால் வந்து அவருடைய அடிகள் என்ன பண்ணுது, அப்படியே பின்பற்றி போகுது. அவர் எங்கெங்கே ஸ்டெப் வைக்கிறார் அந்த ஸ்டெப் மேலேயே யார் போகிறது, யோபு போகிறாரு. அந்த அளவுக்கு யோபு என்ன பண்ணார், உத்தமனாக இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. பொறுமையாக இருந்திருக்கிறாரு. பொறுமையில் அவர் போல் யாருமே இருந்ததில்லை. அல்லேலூயா. பொறுமையில் அவர் முதல் இடத்தை பிடிச்சிட்டாரு, உத்தமத்தில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் தேவனுக்கு பயப்படுற பயத்தில் முதல் பிடிச்சிருக்கிறாரு. சோதனையிலும் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஃபஸ்ட் இடம் முடிச்சிருக்கிறாரு. என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் எப்போதும் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். எந்த அளவுக்கு அவர் காலடிகள், என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடிக்கணும். நம்முடைய கால்கள் அவருடைய அடியை என்ன பண்ணணும், இயேசுவின் அடியை அப்படியே பின்பற்றணும். நீ சொல்லுங்கள் நான் கேட்கிற அடியேன்னு அப்படின்னு வரணும். அல்லேலூயா. அப்படி வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், முன்னேற்றங்கள் வரும். நீதிமொழிகள் 4:4 வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பாருங்க, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. அதில் முக்கியம் என்னது, உன் இருதயம் எப்போதும் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணிக்கணும், காத்து கொள்ளணும். புரியுங்களா? சொல்கிற வசனத்தை அடிக்கடி என்ன பண்ணணும், மனசில் கொண்டு வரணும், நினைக்கணும். என்ன வசனத்தை சொன்னார் அப்படின்ட்டு ஒவ்வொரு வசனம் விலையேறி பெற்றது. ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம என்ன செய்யணும், உன் இருதயத்தில் காத்துக்கினே வந்தால் நீ பிழைப்பு உனக்கு ஒன்று உண்டாகினே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வசனங்களை என்ன செய்யணும், கவனிக்கணும், அப்படியே பார்த்துனே வரணும். புரியுங்களா? சில வசனம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் முக்கியமாக எழுதி வச்சுப்பாங்க. சில முக்கியமான வசனங்கள், இப்படிப்பட்ட வசனம்லாம் இருக்காது, ஆசீர்வாதன்ற வசனங்களே எழுதி வச்சுப்பாங்க. அல்லேலூயா. அதில் பாதி வசனக்கும் பாதி வசனம் இருக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்ல பாருங்க, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது
பிழைப்பாய். அப்போ ஆண்டவர் எப்போ ஒருத்தர் பிழைக்க முடியும்னா அவருடைய வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏதோ காத்துக்கொள்கிறோம், ஆனால் வார்த்தையை காத்துக்கொள்கிறோமா? அவருடைய வசனங்களை காத்துக்கொள்கிறோமா? அவருடைய வாக்கியங்களை காத்துக்கொள்கிறோமா? அவருடைய சத்தியத்தை காத்துக்கொள்கிறோமா? அவருடைய வேதத்தை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்கிறோமா? நீ காத்துக்கொண்டு பாருங்கள், உனக்கு எல்லா பிழைப்பும் ஆண்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு குறையில்லாத வாழ முடியும். ஆண்டவரை பற்றி பிடிக்கணுன்னா நீங்கள் ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய வசனங்களை கவனிச்சினே வரணும். உன் வாழ்க்கையில் ஒன்றும் குறையாமல் வைத்து விடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட அங்கே வாசிங்க. அங்கே எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைப்பேன். அல்லேலூயா. அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி எழுதினாவே நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ யாருடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் வார்த்தைகள் இருக்கிறதோ அவங்களாம் யாராக இருப்பாங்க? அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க, கர்த்தருடைய ஜனமாக இருப்பாங்க. புரியுங்களா? இது பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை. இதுதான் உங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? எழுதப்பட்டிருக்கணும். வேறு எதுவும் எழுதி இருதயத்தில் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? உன் மனசில் வச்சுக்கூடாது. அதை மனதில் பிரமாணங்களும் இருதயத்தில் அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கணும்? நீ எழுதி வைத்துக்கணும். அல்லேலூயா. மனசில் அடிக்கடி நினச்சினே இருந்தால் தான் அந்த வசனம் நிற்கும். நீங்கள் மனசில் பாருங்கள், வசனத்தை கொஞ்ச நேரம் சிந்திக்கலை அப்படின்னா வசனம் போயிடும். ஏன் அப்படின்னு பிசாசு அந்த வசனத்தில் என்ன பண்ணுறான்? திருடுகிறான் அப்படின்னு வசனம் இருக்குது. அதை என்ன பண்ணுவாமல் பறித்து கொள்கிறான். அப்போ தேவனுடைய வசனம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும்? அந்த வசனத்தை அதிகமாக நினச்சிக்கினே இருக்கணும், சிந்தித்தினே இருக்கணும், பேசணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். புரியுதுங்களா? ஆண்டவர் இன்றைக்கி என்ன வசனத்தை கேட்டேன். நம்ம சாப்பாட்டு நேரம் வரும்போது அந்த நேரத்துக்கு கூட என்ன பண்ணோம்? வசனம் தான் பேசணும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? குறைகளை எதனால் பேசினுப்போம். அப்போ வசனம் நம்முடைய இருதயத்தை விட்டு போயிடும். புரியுதுங்களா? அந்த சாப்பாடு குறித்தே பேசினுப்போம், இல்லை அந்த உணவு குறித்தே பேசினுப்போம். புரியுதுங்களா? ஆனால் நம்ம வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம்? ஒருவர் கூடி என்ன வசனன்னு 1 மணி நேரம் உங்களுக்கு பிரேக் கொடுத்தா அந்த பிரேக்கில் என்ன பண்ணோம்? இந்த வசனங்களை எடுத்து பேசணும். இப்படி உங்கள்கிட்ட பேசினாரே, என்கிட்ட இந்த வசனம் பேசினாரே, இந்த வசனத்தை பேசும்போது அது மறுபடியும் மனதில் என்ன பண்ணுது? இன்னும் ஆழமாக உள்ளே போகுது. அல்லேலூயா. ஏற்கனவே மேலே இருந்தது வசனம், இப்போ எங்கே போயிடுச்சு? இன்னும் இருதயத்தின் ஆழத்தில் போக ஆரம்பிச்சிடுது. புரியுங்களா? அந்த இருதயத்தில் ஆழத்தை நீங்கள் வசனத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு நாள் இருதயத்தின் நிறைவு என்ன பண்ண? வாய் பேசும். உங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் அந்த வாயை எடுத்து வசனம் எடுத்து பேசுவார். இருதயத்தில் வசனம் நிரப்பப்பட்டிருந்தால் ஒன்று கொண்டு பல இடத்துக்கு பயன்படுத்துகிறாரு. புரியுங்களா? வா மகனே, உனக்கு அந்த சர்ச்சுக்கு கொண்டு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு கொண்டு போகிறேன், அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன், இந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே கொண்டு போவார். இந்த அம்மா கிட்டே நீ போய் போ, நீ வசதி பேசுவாங்க, விடுதலை ஆகிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இருதயத்து ஆழத்தில் என்ன வச்சுருக்கிற? வசனம் இருக்குது. சுகமாக்க வசனம் இருக்குது, ஆரோக்கியமாக வசனம் இருக்குது, ஆறுதல் சொல்கிற வசனம் இருக்குது, மற்றவங்களுக்கு போதிக்கிற வசனம் இருக்குது, மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வசனம் உள்ளே வச்சுருக்கிற, மற்றவர்களுக்கு நீங்கள் விடுதலை தருகிற வசனம் உள்ளே வச்சுருக்கிற, மற்றவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற வசனத்தை வச்சுருக்கிற, மற்றவங்களுக்கு சுகமாக வசனம் வச்சுருக்கிற, மற்றவங்களுக்கு தீர்க்கதரிசன வசனம் உள்ளே வச்சுருக்கிறேன்னா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இருதயத்தில் வசனம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பயன்படுத்துவாரா? பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஏன் பயன்படுத்த மாட்டார்? வசனம் இருதயத்தில் இல்லை. பைபிளில் இருக்குது வசனம், பைபிளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வசனத்தை கொண்டு போய் இருதயத்தில் வைத்து அதை நிரப்பினா, இருதயத்தை நிரப்பி வச்சா, உன் வாய் பேசுனா ஆவியை எடுத்து உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் எலிகு என்ற ஒரு மனுஷன் யோபின் புஸ்தகத்தில் 32:18 வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, உள்ளத்திலே ஆவி என்னை நொறுக்கி என் ஏவுகிறது. உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள நிறைந்திருந்தா என் ஆவி என்ன பண்ண? என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. தானாக எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுக்கு பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் வாயில் உங்கள் இருதயத்தில் வசனம் இருந்தால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வசனம் இருந்தால் அந்த வசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? தானாகவே என்ன பண்ணுவார்?
பாருங்கள், இசைக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவின் உக்கரத்தினாலே மன கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆவியை நம்ம என்ன பண்ணோம்? நமக்குள்ள இருக்கிற ஆவி எங்கே இருக்குது? ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டோடைய ஆவி எங்கே இருக்குது? சொல்லுங்கம்மா. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. புரியுங்களா? ஏன்னா வார்த்தைகள் உனக்குள்ளே நிரம்பியிருந்தால் உன்னை தொடுவதற்கு, உன் வார்த்தை கேட்பதற்கு, நீ பேசும்போது அநேகர் உம்முடைய பக்கம் வருவாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை எங்கே வச்சுருக்கிறீங்க? உன் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நிறைந்து இருக்கணும். எப்படி இருக்கணும்? பாருங்கள், நிறைந்து இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தை சும்மா நிறையுமா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்தாவே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரம் எடுக்க முடியும்? ஒரு 365 அதிகாரம். ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன மாறிடுவீங்க? சொல்லுங்கள். முழு வேதம் உங்களுக்குள்ளே வந்துடுது. நீ தேடி ஆராய்ந்து தியானிப்பதுக்கு தான் இதுதான் வந்து ஃபார்முலா. வேதத்தில் வந்து எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? எல்லா கணக்கு போடுறதுக்கு என்னமா இருக்குது? கணக்கு போடுறதுக்கு என்ன வச்சுருக்கிறாங்க? ஃபார்முலா வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபார்முலா பயன்படுத்தாமல் நீ சும்மா அப்படி இப்படி என்ன பண்ண முடியாது. ஏதோ ஒரு கணக்கு போட்டால் கூட அது ஃபெயில் தான், மார்க் கிடைக்காது. அதே போல் தான் ஆண்டவர் அவருடைய ஃபார்முலா என்னென்னா, தேடி வாசிக்கிறது ஃபார்முலா, தியானித்து வாசிக்கிறது ஃபார்முலா, அது பிறகு ஆராய்ந்து வாசிக்கிறது ஃபார்முலா. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேரும் என்ன சொல்லிட்டாங்க? தேடி ஆராய்ந்து தியானித்து பார், அப்போது உனக்கு விடுதலை. புரியுங்களா? அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம அதன்படி போகாமையே என்ன பண்ணுறோம்? தேடுறதில்லை, ஆராய்வதில்லை, தியானிக்கலைன்னா அது என்ன பண்ணாது? நமக்கு அந்த ஃபார்முலாக்குள்ளே போகாதனால உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறதில்ல, ரெவலேஷன் கிடைக்காதனால உங்களுக்குள் தரிசனம் வரதில்லை. அல்லேலூயா. அப்போ இதுக்கு வந்து எல்லாவுடைய ஆத்மாவும் எல்லாருக்குள்ள ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஏன்னா ஆராய்ந்து பார்க்கிறவர் யார்? ஆவியானவர். அல்லேலூயா. உனக்குள்ளே உண்மையாக ஆவியானவர் இருந்தால் நிச்சயமாக செய்வார். ஏன் ஆவியானவர் உனக்கு அடிக்கடிக்கு தூண்டுதல் உண்டாக்க முடியும், ஏவி விட மாட்டேன்றான்னா, நீங்கள் அவர் சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, செய்யாதனால தான் ஆவியானவர் சைலண்ட் ஆகிடுவார். இப்போ ஒரு பாஸ்டரையா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வேலை செய்யணும், நீங்கள் அதை செய்யாது போனால் என்ன பண்ணுவாங்க? அடிக்கடிக்கு சொல்லும் போது செய்யலைன்னா என்ன ஆகும்? அப்புறம் உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. அதுமாதிரி ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் அதை செயல்படலாம், இப்படி தான் தேடி வாசி, இப்படி தியானித்து வாசி, இப்படி ஆராய்ந்து வாசி, இது கற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ரூட்டில் கொண்டு போவார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் ஹான்னுவோம், 2வது நாள் அப்படியே விட்டுருவோம், 3 நாள் விட்டுருவோம்னா அது பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் வேறு விதத்தில் எதுவும் இல்லை, ஃபார்மலாக ஒரு ரூட்டில் தான் போனோம். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தால் உனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டு என்ன பண்ண மாட்டார்? எதையுமே 29 வாசிக்கிறோம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அசைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுத்து கூடாமல் போயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் வசனம் இருக்கும்போது உங்கள் எலும்புகள்லாம் என்ன பண்ணும்? எலும்புக்குள்ளே போய் என்ன பண்ணும்? அது எரிகிற அக்னியை போல. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் எரியும், ஒரு அபிஷேகம் உள்ள உருவாயிடுது எலும்புக்குள்ளே. அப்போ உங்கள் எலும்பு எப்படி இருக்கும்? மான் கால்களை போல மாறும். கான மரத்துக்கு ஒத்த பலன் உங்கள் மேலே வரும். வருமா வராதா? ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓடுவீங்க. எப்போ? அவருடைய வார்த்தை உன் இருதயத்தில், சொல்லுங்கம்மா, அவருடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அக்னி போல என் இருதயத்தில் இருந்தது. அப்போ அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் எப்படி ஆயிடுச்சா? அடைப்பட்டு எரிகிற அக்னி. அப்போ வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? எரிகிற அக்னி இருக்கிறது. புரியுங்களா?
அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேதத்தில் 3 விதமான அக்னி இருக்கிறது. வேதத்தில் எத்தனை அக்னி இருக்குது? என்னென்ன அக்னி இருக்குது? எரிகிற அக்னி, அப்புறம் சொல்லுங்கம்மா. ஒன்று எரிகிற அக்னி, வேற ஒன்று நரக அக்னி. அல்லேலூயா. நரக அக்னியில் புழுக்கள் சாகாது, அங்கேயும் ஒரு அக்னி இருக்குது. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம இந்த உலகத்தில் கேஸ் பற்றி வைக்கிறோம், அது ஒரு அக்னி இருக்குதா இல்லையா? அதுலேயும் ஒரு மனுஷனை கொண்டு போய் போட்டால் எரு வச்சு நீங்கள் கொளுத்துனீங்கன்னா அந்த மனுஷன் எரியணுமே, எரியக்கூடாதா? ஆனால் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேக்குன்னு 3 பேர் கொண்டு போய் உள்ளே போட்டால் அந்த சாதாரண இல்லை, அந்த வெறு மூலமாக வருகிற அந்த கட்டையின் மூலம் எரிகிற, புரியுங்களா, அவங்களால் என்ன பண்ண முடியல. அது உள்ள 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியாது, அந்த எரிகிற அக்னி என்ன பண்ண முடியல, நஷ்டப்படுத்த முடியல. புரியுங்களா? அவ்வளோ விசுவாசத்தில் இருந்தாங்க. இப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எங்கே தூக்கி போட்டாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, எதுவும் சேதமாகாது. அல்லேலூயா. 3வது ஒரு அக்னி இது, அது பரலோக அக்னி. அல்லேலூயா. அந்த அக்னி தான் இங்கே சொல்கிறாரு, என் வார்த்தையினால் உண்டாகிற அக்னி. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உன் இருதயத்தில் தியானித்து கொண்டே இருந்தால் அது என்ன பண்ணும்? 206 இந்த 206 எலும்புகளையும் இந்த என்ன பண்ணும், இந்த அக்னி ஊடுருவி பாய்ந்து எலும்பெல்லாம் புஷ்டியாக்கும். அல்லேலூயா. எலும்புக்கெல்லாம் என்ன ஆகிடும்? புஷ்டியாகும். உங்களுடைய எலும்பு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். உங்களுடைய எலும்பு எப்படி இருக்கும்? புஷ்டியாக இருக்கும். அப்புறம் அதில் அபிஷேகம் இருக்கும், அதுக்குள்ளே வல்லமை இருக்கும், யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எலிசாவுடைய எலும்பில் என்ன இருந்ததா? அபிஷேகம் இருந்தது எலிசாவுடைய எலும்புகளை. அல்லேலூயா. அப்போ அந்த எலிசாவுடைய எலும்புகள் அக்னி இருந்ததுனால, அபிஷேகம் இருந்ததுனால, ஒரு மரித்த பிரேதத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் அங்கே போடும்போது உயிரோடு எழுந்துக்கிறான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது, அதே நீங்கள் வாசிக்கலாம். 23, 29 எரேமியா புஸ்தகம். என் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என் வார்த்தை எப்படி இருக்குதா? அக்னி போலவும் சமட்டி போலவும் இருக்குது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை அக்னியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். நீதிமொழிகளில் 16, 24. இனி சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஓஷமுமாம். அல்லேலூயா. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்குமா, எலும்புக்குள் ஔஷதமாகுமா. அல்லேலூயா. அப்போது உன் எலும்பு எப்படி இருக்கும்? புஷ்டியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீதிமொழி 17, 22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியும் எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. முறிந்த ஆவின செய்யும், உலர பண்ணும். புரியுங்களா? முறிந்த ஆவினா எப்படி முறியுது ஆவி தெரியுங்களா? ஆவி எப்படி முறியுது யாருக்குன்னா தெரியுமா? ஆவி எப்படி முறிஞ்சிருது? யார் சொல்கிறது? நீதிமொழி 12:4 சொல்லுது, குணசரியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உருகியாக இருக்கிறாள். டிபி நோயை பிடிச்சிக்கும். அல்லேலூயா. அப்போ லச்சை உண்டாக்கக்கூடாது. அந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த நீதிமொழி 15:30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா. உன்னுடைய நற்செய்தி நீ வசனத்தை கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா உங்களுடைய எலும்பு எப்படி இருக்கும்? அப்படியே புஷ்டியாக மாறிடும். புரியுங்களா? மூட்டு வலி வராது. அப்புறம் மூட்டில் எப்படி இருக்கும்? புஷ்டி உண்டாகிடும். எலும்புகள்லாம் பலன் உள்ளதாக மாறிடும். புரியுங்களா? அதனால தான் எலும்புக்குள்ளே என்ன இருக்குது? எலும்பு, ஆதாமுடைய எலும்பை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார்? யாவலை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதே போல் இயேசு கிறிஸ்துடைய விலா எலும்பு குத்தப்பட்டு மணவாட்டியை உண்டாக்குறார். அவனுக்கும் விலா எலும்பு தான் எடுக்கிறாரு. ஆதாமுடைய விலா எலும்பு எடுத்து தான் மனைவியை உண்டாக்குறாரு. ஆனால் இயேசுடைய விலா எலும்பு குத்தப்பட்டதுனால தான் ஒரு மணவாட்டியை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. அப்போது ரெண்டுமே தோட்டத்தில் தான் நடக்குது. அவர் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார், இவர் எந்த தோட்டத்தில் இருந்தார்? இயேசு நம்ம எருசலேம் வந்தார், கெர்சமனே தோட்டத்தில். அப்புறம்
வேற என்ன மலை, அந்த மலை பேர் என்ன பேர் சொல்லுவோம்? மொட்டை மலைன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள் தன்னுடைய விழாவை கொடுக்கிறார் மணவாட்டிக்காக. அல்லேலூயா. அப்போ பார்த்துங்க, யோசித்து பாருங்கள், எலும்புக்குள்ளே இருக்கிற யோசேப்பு சொல்கிறாரு, எலும்பை என்ன பண்ணுங்க, நீங்கள் போகும்போது இங்கேருந்து கொண்டு போயிடுங்க, அந்த தேசத்தில் புதைக்காதீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த எலும்புக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அது நிறைய எலும்புகளை குறித்து ஆண்டு சொல்கிறார். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவிய எலும்புகளை உலர பண்ணும். யாராவது நம்மளை பேசும்போது நீங்கள் மன கசந்து போயிட்டீங்கன்னா அப்போ தான் எலும்பெல்லாம் உலரும். புரியுங்களா? சிலவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு உலர்ந்து என்ன பண்ணிடும், கை கால்லாம் வலிக்கும், உடம்புலாம் வலிக்கும், அவங்களால உட்காந்தா ஏஞ்சி நிற்க முடியாது, பல மணி நேரம் நின்று பேச முடியாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா, யாராவது அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, மனதை கசந்து போகிற அளவுக்கு பேசுவாங்க. புரியுங்களா? அதனால தான் நம்ம வார்த்தையில் வந்து உஷாராக இருக்கணும். என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் சொல்லணும், தேவையில்லாத பேசக்கூடாது. புரியுங்களா? தண்ணி கேட்டால் தண்ணி கொடுங்க. சில என்ன பண்ணுவாங்க, நீ வந்து ஏற்றுக்கூடாது அப்படின்வாங்க, அவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற காரியம். அல்லேலூயா. காப்பி கேட்டால் காப்பி கொடு, இல்லைன்னா என்ன பண்ணாதே, வேறு வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. புரியுங்களா? அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வசனம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லும் போது உங்கள் மனதை கசந்து போயிடும். ஒரு மனுஷன் அந்த திரும்பி வர்றதுக்கு பல நாள் ஆகும். அப்படியே உடம்புல வியாதிகளை ஏற்றிக்கினே போவான் பிசாசு. கீழ்ப்படியது தான் மிக அவசியம். என்னது? கீழ்ப்படியது தான் உனக்கு ஒரு மேல்படி கொண்டு வரும். அல்லேலூயா. நீ கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசிங்கன்னு எதிர்த்து அப்படியே காலத்தை ஓட்டினீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைங்களுக்குள்ளே, பக்கத்து வீட்டில், இங்கே அங்கே அப்படியே நம்ம இருக்கிறது நல்லா தெரியும் சபைக்கு. புரியுங்களா? அப்போ நம்முடைய ஆவியில் பிசாசு என்ன பண்ணுறான், பூந்து பலவீனப்படுத்தினே இருப்பான். அடிக்கடிக்கு நமக்கு நோய்களும் வியாதிகள் வரும். பணம் 10 ரூபா இருந்தால் 20 ரூபா செலவாகும். 20 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 100 ரூபா செலவாயிடும். 100 ரூபா வச்சுருந்தா 200 ரூபா செலவாயிடும். பணம் நிற்காது, அப்புறம் பரிசுத்தம் நிற்காது, அப்புறம் வீட்டில் மாவு எண்ணெய் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகும். ஆண்டு விட்டு விலைக்கு அப்படியே தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உன் வாழ்க்கையில் பேச்சில் எப்படி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். சொல்லில் பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும். உன் ஆவியில் உண்மையாக இருக்கிறன்னு சொன்னால் உன் பேச்சில் உண்மையாக இருந்தால் ஆவியில் உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். உன் சொல்லில் உண்மையாக இருக்கணும், உன்னுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், உன் சுவாசத்தில் அப்போ உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுவாசம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துனே இருப்பார், பலனை கொடுத்துனே இருப்பார், வல்லமை கொடுத்துனே இருப்பார், அபிஷேகத்தை கொடுத்துனே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு புரிஞ்சது? அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, சிடி டிவிடி ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம். 15, கைப்பிரதி ஊழியம். 16, கிராம ஊழியம். 17, மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18, நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19, சமூக நலப்பணிகள் ஊழியம். 20, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.